ஓம் சாந்தி. 11/10/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். யோகி ஆத்மாக்கள் இந்த பூமியில் நடந்தாலும் திரிந்தாலும் லைட் ஹவுஸாக இருப்பார்கள். லைட் ஹவுஸின் பிரகாசம் நாலாபுரமும் பரவிக்கொண்டே இருக்கும். யோக யுக்தாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் பிரகாசம் நாலாபுரமும் மட்டும் அல்லாமல் 10 திசையிலும் பரவிக்கொண்டே இருக்கும். பாபா மகான் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரையும் யோகியாக மாற்றிவிட்டார். யோகேஸ்வராக இருக்கக்கூடிய பரம்பிதா பரமாத்மா ராஜயோக கல்வியை கற்பித்து யோகத்தின் மூலமாக சக்தியை அளித்துவிட்டார். நாம் உண்மையான உள்ளத்துடன் யோகியாக ஆக வேண்டும். யோகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சுகம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சுகமாகும். யோகம் என்றாலே எப்பொழுதும் பகவானுடன் அருகாமையில் துணைவுடன் இருப்பதாகும். பாபாவின் அற்புதமான ஒரு மகா வாக்கியத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது என்னவென்றால், குழந்தைகளே, 2 யுகங்கள் நீங்கள் தேவதைகளுடன் இருந்தீர்கள், 2 யுகங்கள் மனிதர்களுடன் சேர்ந்து இருந்தீர்கள். இப்பொழுது சங்கம யுகத்தில் மிஞ்சி இருக்கக்கூடிய கடைசி சமயத்தில் சிறிது நேரம் என்னுடன் இருங்கள் என்று கூறுகின்றார். இந்த கடைசி நேரத்தில் என்னுடன் வாழுங்கள் என்று பாபா நமக்கு கூறுகின்றார். இந்த எண்ணத்தை அடிக்கடி உருவாக்குங்கள். அப்பொழுது பாபாவுடன் கூடவே இருக்கக்கூடிய உற்சாகம், ஊக்கம் நமக்குள் அதிகரிக்கும். நாம் அநேக விதமான விஷயங்களிலிருந்து விடுபட்டு பரமாத்மாவின் அன்பில் மூழ்கி பேரானந்தத்தை அனுபவம் செய்வோம். பகவானுடன் சேர்ந்து இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய சுகம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாலாபுரம் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய மற்றும் பற்றுதலில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய புத்தியை அனைத்திலிருந்தும் விடுவித்து ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கிவிடுவோம். இது போன்ற வைரத்திற்கு சமமான வாய்ப்பு நமக்கு திரும்பவும் கிடைக்காது. நமக்கு பாபா சிரேஷ்ட புத்தியை கொடுத்து விட்டார். ஆகவே நிரந்தரமாக பாபாவுடன் நாம் இருக்க முடியும். நம்மிடம் ஈஸ்வரிய புத்தி இருக்கின்றது. சகஜ யோகத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே பாபாவுடன் எப்பொழுதும் நம்மால் இருக்க முடியும். அவருடைய குழந்தைகளாகிய நாம் அவருடன் இல்லை என்றால் உலகத்தில் யார் அவருடன் இருக்க முடியும்? யார் யோகம் செய்ய முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த யோக பலத்தின் மூலமாக முழு உலகமும் மாறுகின்றது. இந்த யோக பலத்தின் மூலமாகத்தான் தெய்வீக சுயராஜ்யத்தை நாம் ஸ்தாபனை செய்கின்றோம். யோக பலத்தின் மூலமாக நாலாபுரம் இருக்கக்கூடிய வாயுமண்டலம் மாறுகின்றது. தேவகுலத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் திரும்பவும் விழிப்படைந்து கொள்கின்றார்கள். இந்த பூமி, ஆகாயம், நட்சத்திரம், அனைத்து கோள்கள் மற்றும் முழு உலகமும் மாற்றமடைகின்றது. இந்த அழகான சேவையை நாம் ஏன் செய்யக்கூடாது? இந்த விஷயத்திற்கு நாம் மிகுந்த கவனத்தையும் மதிப்பையும் கொடுக்க வேண்டும். யோக யுக்தாக வாழக்கூடிய யோகி வாழ்க்கை மிகவும் மகத்துவம் வாய்ந்த உன்னதமான வாழ்க்கையாகும். நாம் ஏகாந்தத்தில் தனிமையில் அமர்ந்து கொண்டு சிந்தித்து பார்ப்போம். எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில்? வீணான விஷயங்களுக்கா? வீணான சிந்தனைகளுக்கா? தேவையற்ற பிரச்சனைகளுக்கா? வீணான காரியங்களுக்கா? அல்லது யோக யுக்த் வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். வாருங்கள், இன்று நாம் சிரேஷ்டமான யோகியாக ஆக வேண்டும் என்ற அழகான எண்ணத்தை உருவாக்குவோம். யார் யோகியாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இறைவனுக்கு, அதாவது பகவானிற்கு மிகவும் பிரியமானவர்களாவார்கள். யோகி ஆத்மாக்களின் சொரூபத்தில் பகவான் தெரிகின்றார். மற்றும் யோகி ஆத்மாக்களின் மூலமாக பகவான் பலவிதமான அற்புதங்களை செய்விக்கின்றார். பரமாத்மாவின் கிரணங்கள் நம்மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஆத்மா பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள். நம்முடைய பிரகாசமான கிரணங்கள் பகவானை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். யார் இது போன்ற அனுபவத்தை, அபியாசத்தை செய்கின்றார்களோ இப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்கள் முழு உலக மாற்றத்திற்கு, ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் 5 தத்துவங்களின் மாற்றத்திற்கும் யோகதானத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். வாருங்கள், இன்று முழு நாளும் நடந்தாலும் திரிந்தாலும் லைட் ஹவுஸாக இருப்போம். பலவீனமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சக்தியை தானமாக கொடுங்கள். இன்று முழு நாளும் ஓர் அழகான அனுபவத்தை செய்து கொண்டே இருப்போம். என்னவென்றால்,
நான் நடந்தாலும் திரிந்தாலும் பார்த்தாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் லைட் ஹவுஸாக இருக்கின்றேன் என்ற ஸ்மிருதியில் நிலைத்திருங்கள். பாபாவிடமிருந்து பிரகாசமான கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பலவித வண்ணமயமான கிரணங்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள். இந்த தூய்மையின் மற்றும் சக்திசாலியான வைப்ரேஷன் மூலமாக முழு உலகத்தில் இருக்கக்கூடிய இருள் அகன்றிக் கொண்டே இருக்கின்றது. பாபாவுடைய கிரணங்கள் நிரந்தரமாக நம் மீது விழுந்து கொண்டே இருக்கின்றது. நம்மிடமிருந்து முழு உலகத்திற்கும் பலவித வண்ணமயமான கிரணங்கள் நிரந்தரமாக பரவிக்கொண்டே இருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.